வெல்கம் டு லக்ஷா சமையல். இப்போ சமையலுக்கு இனிப்பு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு வறுக்கிறேன். நம்ம 1 பங்கு பாசிப்பருப்பு எடுத்தால் 4 பங்கு அரிசி, பச்சரிசி நான் கழுவி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வறுத்துக்கலாம். ஓரளவு வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும், ரொம்ப கருகு வறுத்துட வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துடலாம். நல்லா வறுக்கணும், ஆனால் கருகு மட்டும் தான் கூடாது. அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ நம்ம அரிசியும் இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப நீங்கள் பொரிய வறுக்க வேண்டாம். ஓரளவு நல்லா ட்ரை ஆகும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நம்ம ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மிஷின் கொடுத்து அனுப்பிடலாம். நம்ம முறுக்கு மாவு அரைச்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை நல்லா பொடி பண்ணி வச்சிடலாம். நீங்கள் அப்படியே போட்டாலும் கரைஞ்சிடும். பொடி பண்ணி போட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும், அதனால தான் போடுறேன். நம்ம இதை நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு மாவு மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி வந்தாச்சு. நான் ஜலிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் சின்ன பீஸ் கிடந்ததுன்னா வெடிக்கும். நீங்கள் நல்லா ஜலிச்சு வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது. இப்போ நம்ம முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் இதுல இருந்து ஒரு 2 கப்பு மாவு எடுத்துருக்கேன். இந்த கப்பு இப்போ இந்த மாவுல நான் ஒரு 2 சின்ன கரண்டி சூடா எண்ணெய் ஊற்றிக்கிட்டுறேன். நீங்க பட்டர் போடனா பட்டர் போட்டுக்கிடுங்க, எண்ணெய் போடனா எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மாவு இந்த அளவுக்கு நல்லா அந்த எண்ணெய் ஊற்றி நல்லா பசஞ்சிருங்க. முதல்ல இந்த மாதிரி நல்லா இருக்கணும், அப்பதான் முறுக்கு உங்களுக்கு நல்லா வரும். இப்போ இதுல நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க சுகர் 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அதுக்கு மேல போட்டீங்கன்னா முறுக்கு ரொம்ப கருகிரும். அந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம கொஞ்சமா சீரகம் போட்டுக்கலாம். உங்களுக்கு சீரகம் பிடிக்கணும் சீரகம் போடுங்க, இல்லாட்டி எள்ளு பிடிக்கணும் எள்ளு போட்டுக்கோங்க. இப்போ நான் இதுல ஒரு 1/2 மூடி தேங்காய நல்லா திக்கா பால் எடுத்து வச்சிருக்கேன். இதை ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பசஞ்சிடலாம். பசஞ்சிட்டு அப்புறம் அந்த எந்த கன்சிஸ்டன்சி வருமோ அப்போ காமிக்கிறேன். மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இத பாருங்க, அதாவது திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. ரொம்ப திக்கா இருந்தாலும் உங்களுக்கு பிழிறது கஷ்டமா இருக்கும். ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா உங்களுக்கு முறுக்கு நல்லா வராது. ஏன்னா நம்ம சுகர்லாம் போட்டுக்கனால இந்த கன்சிஸ்டன்சி இருந்தா தான் கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம பிழிஞ்சிடலாம். இப்போ உங்களுக்கு எண்ணெயில இந்த மாதிரி நீங்க பிழிஞ்சிருவீங்கன்னா இந்த மாதிரி பிழிஞ்சுக்கோங்க, இல்ல நீங்க கரண்டியில வச்சு பிழிஞ்சிடலாம். நான் அடுத்த இதையும் காமிக்கிறேன். நீங்க இந்த கலர் வரும்போது எடுங்க, ஏன்னா இந்த முறுக்கு வெள்ளையா வராது. ஏன்னா நம்ம சக்கரை போட்டுக்கனால வெள்ளையா வராது. இந்த ஸ்டேஜ்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்கையும் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெயில பிழிய கஷ்டமா இருந்தா இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி மேல பிழிஞ்சுக்கோங்க. பிழிஞ்சிட்டு அப்புறமா நீங்க எண்ணெயில சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இனிப்பு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். 2 கப்புக்கு இவ்வளவு முறுக்கு தான் வரும். நீங்க அதுக்கு தக்க கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.